வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இந்த முறை சாத்தூர் தொகுதியில் போட்டியிடுறாரு. அதிமுக திருநெல்வேலி தொகுதியை கேட்டதாகவும் அதன் காரணமாக திருநெல்வேலி தொகுதியை அதிமுக கிட்ட கொடுத்துட்டு சாத்தூரில் நான் வேட்பாளராக களமிறங்குறேன் அப்படின்னு நயினார் அவர்களே சொன்னார். இப்போ நயினார் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, தேவையில்லாமல் திருநெல்வேலியை கொடுத்துட்டு சாத்தூரில் குதிச்சிட்டோமோ அப்படின்னு நயினார் யோசிக்கிறாராம். திடீர்னு யாருமே எதிர்பாராத வகையில் சசிகலா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இசக்கி ராஜாவை சாத்தூருடைய வேட்பாளராக அறிவித்து தொடர்ந்து அந்த சாத்தூர் தொகுதியில் கேம்பெயின் பண்ணிக்கிருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா நடிகர் கார்த்திக் இருக்கார்ல, அவர் இசக்கி ராஜாவை ஆதரித்து கேம்பெயின் பண்ணியிருக்காரு. சாத்தூர் தொகுதிக்கு சசிகலா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை பார்க்குறோம். என்ன காரணம் அப்படின்னா, சசிகலா, ஓபிஎஸ், செங்கோட்டையன் இவங்கெல்லாம் மறுபடியும் என்டிஏக்குள்ளே வருவதற்கு தமிழக பாஜக தலைவர் அப்படிங்கிற முறையில் நயினார் தான் முட்டுக்கட்டை போட்டிருக்காரு. இபிஎஸ்க்கு சசிகலாவை கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதில் துளியும் உடன்பாடு இல்லை. அதன் காரணமாக நயினார் தான் டெல்லி மேலிடத்துக்கிட்ட பேசி அதற்கு கேட் போட்டிருக்காரு. சசிகலாவை உள்ளே கொண்டு வந்துடவே கூடாது அப்படின்னு டெல்லி தலைவர்கள்ட்ட பேசி விடாப்புடியாக இருந்து சம்மதம் வாங்கியிருக்காரு. அதனால் சசிகலா ரிவெஞ்ச் எடுக்க முடிவெடுத்திருக்காங்க. சாத்தூர் தொகுதியில் நயினாருக்கு எதிராக இசக்கி ராஜாவை நிப்பாட்டி சில வாக்குகளை பிரித்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வாக்கும் முக்கியம். இசக்கி ராஜா பெறக்கூடிய வாக்குகள் நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக முடிவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கருதி தான் இசக்கி ராஜாவை வேட்பாளராக களமிறக்கியிருக்காங்க சசிகலா. ஸோ இதன் காரணமாக தொடர்ந்து இசக்கி ராஜா அங்கே கேம்பெயினையும் ஸ்ட்ராங்காக பண்ணுறதுனால நயினார் தரப்பு பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு சாத்தூரில் குதிச்சிட்டோமோ, பேசாமல் திருநெல்வேலியிலேயே நம்ம மறுபடியும் வேட்பாளராக களமிறங்கியிருக்கலாமோ அப்படின்னு யோசிக்கிறாராம். ஃபோன் போட்ட அண்ணாமலை அப்படிங்கிறது அடுத்த செய்தி. அண்ணாமலை பவன் கல்யாண் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி உடல்நலம் குறித்து விசாரிச்சிருக்காரு. பவன் கல்யாணுக்கு திடீர்னு உடல்நல குறைவு அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட செய்திகளை தேடி படிக்கும்போது சில மாதங்களாகவே உடல்நல குறைவு காரணமாக பவன் கல்யாண் அவதிப்பட்டதாகவும், கடந்த 18ஆம் தேதி கட்சி தொடர்பான ஒரு மீட்டிங் நடந்துக்கு இருக்கும்போது திடீர்னு பவன் கல்யாணுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டுருச்சு. மறுபடியும் டக்குன்னு அவரை மீட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. பிறகு எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு மருத்துவர்கள் சர்ஜரிக்கு பரிந்துரைக்க அதன் பிறகு சர்ஜரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகளை படிக்க முடியுது. பிரதமர் மோடி பவன் கல்யாணுக்கு ஃபோன் பண்ணி அவருடைய உடல் நலத்தை விசாரிச்சிருக்காரு. இப்போ அண்ணாமலையும் பவன் கல்யாண் தரப்புக்கு ஃபோன் பண்ணி ஹெல்த்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாராம். அண்ணாமலை பவன் கல்யாண் ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாராம். மருத்துவர்கள் என்ன அறிவுரை வழங்கியிருக்காங்கன்னா, 10 நாட்கள் பவன் கல்யாண் கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் அறிவுரை வழங்கியிருக்காங்க. ஜனசேனா தொண்டர்கள், பாஜக தொண்டர்கள் அனைவரும் பவன் கல்யாண் விரைவாக மீண்டு மறுபடியும் மக்கள் சேவைக்கு திரும்பணும் அப்படின்னு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியாவில் ஹிந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா தைரியமாக குரல் எழுப்பக்கூடிய லீடர்ஸு ரொம்ப ரொம்ப கம்மி. நார்த்தில் நிறைய பேர் இருக்காங்க. யோகி ஆதித்யநாத் இருக்கார். பிஜேபியுடைய ஸ்ட்ராங் ஃபேஸஸு முக்கிய தலைவர்கள்லாம் நார்த்தில் இருக்காங்க. ஆனால் சதர்ன் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி தான். அண்ணாமலை, பவன் கல்யாண், எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பேர் தான் ஸ்ட்ராங் லீடர்ஸு. ஹிந்துக்களுக்கு பிரச்சனைனா அடுத்த 5வது நிமிஷம் அவங்க அந்த ஸ்பாட்டில் நிற்பாங்க. அது மாதிரியான லீடர்ஸு. அதனால் பவன் கல்யாணுடைய சேவை இந்த நாட்டுக்கு கண்டிப்பாக தேவை, குறிப்பாக இந்து மதத்துக்கு கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வையாக இருக்குது. எந்த செய்தித்தாள்லையும் என்ன பிரச்சனை, எதுக்காக சர்ஜரி அப்படிங்கிற எந்த தகவலும் இடம்பெறலை. உடல்நல குறைவு அப்படிங்கிறத மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டீட்டெயிலாக எந்த பத்திரிகையும் எந்த செய்தியும் வெளியிடலை. இப்போ அண்ணாமலை அவர்கள் பவன் கல்யாண் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி அவருடைய ஹெல்த்தை விசாரிச்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.